வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்தின் பெரியகுளத்திலுள்ள வீடு முக்கிய முடிவுகளை ஓபிஎஸ் அவர்கள் எடுத்துள்ளார். ஓபிஎஸ் அவர்கள் வசித்து வரக்கூடிய பெரியகுளத்திலுள்ள அவரது வீட்டின் முகப்பு பகுதியில் இரட்டை இலை சின்னம் பொறிக்கப்பட்டிருந்த நிலையில் அதை முழுவதும் அகற்றக்கூடிய முடிவை எடுத்துள்ளார். அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தை பதிக்க உள்ளதாகவும், வீட்டில் மிக முக்கியமாக இதற்கு முன்னால் திமுகவின் கொடி மற்றும் கொள்கைகள் போன்ற பதாகைகள் இருந்த இடத்தில் தற்பொழுது திமுகவின் கொடி மற்றும் பதாகைகள் வைக்க முடிவுகளை எடுத்துள்ளார். ஓபிஎஸ் அவர்களது இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்று பார்க்குமேயானால் அது எடப்பாடி பழனிசாமி மட்டுமே முழுமையான காரணமாக இருக்கப் போகிறார். மேலும் இந்த தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியே எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மட்டும்தான் அந்த தோல்வி என்பது பதிவு செய்யும். இதற்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் அவரது வீட்டில் எடுத்த மிக முக்கியமான முடிவாக பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் அவர்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலில் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவார், சபாநாயகராக பொறுப்பேற்பார். திமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது முன்னிலையில் மாண்புமிகு சபாநாயகர் ஓபிஎஸ் என்ற பெயரை எடப்பாடி உச்சரிக்க நேரிடும். ஆனால் எதிர்க்கட்சி அந்தஸ்து இடத்தில் எடப்பாடி இருப்பாரா என்பதில் சந்தேகம்தான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. வருகின்ற சட்டசபை தேர்தல் என்பது இன்னும் குறுகிய சில நாட்கள் மட்டுமே. கட்சி பணிகள் முழுவதுமாக திமுக உத்வேகத்துடன் செய்து வரக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட பல கட்சிகளுடன் திமுக கூட்டணியில் இருக்கிறது. அதிமுகவின் நிலைமையோ பரிதாப நிலைமையில் இருக்கிறது. அதிமுகவின் நிலைமையை பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணம் என்ற தகவலையும் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் பதிவு செய்துள்ளார். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகிய நிலையில், அதிமுகவில் நீக்கப்பட்ட நிலையிலும் கூட மனம் தளராமல் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்ற களத்தில் இருந்தார். எடப்பாடியின் ஒட்டுமொத்த துரோகத்தின் காரணமாக திமுகவில் இணைந்து வெற்றி வாய்ப்பை திமுகவின் பக்கம் கொண்டு சென்று விட்டார் ஓபிஎஸ் என்ற தகவலும் உளவுத்துறையின் மூலமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. இது பாஜகவிற்கும் திமுக வெற்றியடையக்கூடிய நிலையில் பாஜக அதிமுக தோல்வியடையக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய தகவலாகவும் பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் அவர்கள் வீட்டை மாற்றக்கூடிய வகையிலும்